கற்றுக்கரவை கணங்கள் வளகரந்து செற்றார் திரளழிய சென்றதரச் செய்யம் குற்றமன்றில்லாத கோவலர்தம் முற்பொடியே முற்றரவள் குணமகிலே போதராய் குற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்த முகில்வண்ணன் பேர்வாழ சித்தாதே வேதாதி செல்வப் பெண்டாட்டி நீ எற்றும் பொருளேலோர் என்பாவாய். இந்த திருப்பாசனம் இந்த பாசனத்துல மற்றொரு கோபிகையை எடுப்ப ஆண்டாள் கோபிகளோடு சென்று சேர்ந்து அங்கு சென்று கொண்டு அந்த பெண்ணை எழுப்புற மாதிரி ஒரு பாவம். அந்த பெண்ணானவள் கோபாலன்கிறவனுடைய பொண்ணாக கற்பனையில இந்த பாசனத்துல இந்த கோபாலன்கிறவருக்கு நிறைய பசுக்கூட்டங்கள் கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து நிறைய பசுக்கள் கறக்கவே முடியல. அவ்வளவு பசுமாடு, அவ்வளவு பசுமாடையும் வைத்துக் கொண்டிருக்கிறவர் எப்படி இருக்கணும், அவருடைய பொண்ணுங்கிறத எப்படி இருக்கணும் அப்படிங்கலாம் ஆண்டாள் வந்து அந்த ஆயர்வாடியை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு வச்சிருந்தார். அந்த மாதிரி இந்த பாத்திரம் அதுல இந்த பாத்திரத்துல என்னன்னா அந்த கோபாலன் சொல்றேன் இல்லையா, அவர் வந்து ஆயர்குலத்தை சேர்ந்தவர், நிறைய பசுக்கள் வச்சிருந்தவர். கறந்துன்னு இருக்கும் போதே கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அப்படியே விட்டுட்டு உடனே தன்படைகளோட போய் போராடக்கூடியவர். அவருக்கு பகவானுக்கு யார் எதிரியோ அதான் இவருக்கும் எதிரி. பகவானுக்கு யார் யாரெல்லாம் எதிரி, பகவானுக்கு எதிரிங்கிறது யாரு, மனோவாக்காயாமே சித்தந்தான் அப்படின்னு சொல்றது. ஐம்புலன்களும் அவருக்கு எதிரி. எப்படின்னா நல்லா வேலை செய்யறவாள் தான், நல்லா ஐம்புலங்களும் வேலை செஞ்சு அதுதான் ஞானம் வந்து எவாளை சேர்ந்திருக்கிறவா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர் எகேன்ஸ்டா இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பிடிக்காதுதான் எதிரி. இது வந்து நிறைய வியாக்கியானங்கள் நிறைய சொல்லணும். இது ஒரே வார்த்தையில் வந்து முடியாது. அப்பேற்பட்ட வியாக்கியானம் இந்த பாசுரத்துல ஆண்டாள் கூடியிருந்து நீ இவ்வளவு நாள் தூங்கிட்டே இருக்கியே, மறுபடியும் எழுந்திருக்காங்க இன்னொரு வீட்டுக்கு போய் கேட்கிற மாதிரி. செல்வ பெண்டாட்டி அப்படின்னா பகவானுக்காகவே தன் நிலையை மாற்றிக்கொண்டிருக்கின்ற ஆண்டாள் வந்து கற்பனை யோகத்திலேயே போயிருக்கார். இந்த பாசுரங்கள்லாம் எப்படின்னா எப்படி வச்சுக்கிறது எப்படின்னா இந்த 10 பாசுரங்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆத்ம ஞான வார்த்தைகள். அப்பேற்பட்ட வார்த்தைகள் முன்னாடி பசுக்கள் கூட்டத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதை தூங்கக்கூடிய பொண்ணு எப்படி தெய்வாங்கமா இருக்கா, தெய்வ பொண்ணுங்கிற மாதிரி சொல்லி செத்தா திரள் ரெடியே சென்று தெரிவிச்சிங்க. அவளுக்குலாம் ஒரு செருசம் ஆயிரம் கண்ணனே இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஆபத்தான அப்படியே நம்ம எல்லாம் போட்டு உடனே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவே செலுத்து. அதுவே ஒரு அன்பாக சொல்ல முடியாது. ஆணவம் அன்பு, பகவான் இடத்துல பிரீத்தி. இந்த கோதானாச்சியார் சுட்டி காட்டுகின்ற விஷயம் என்னன்னா பகவான் இடத்துல அவ்வளவு பிரீத்தி. அப்படிலாம் இருக்கும்போது நாங்கள் கூட்டமா பேச வைக்கிறோம், நீங்களே எங்களோட வந்து கலந்துக்கணும். இதுதான் அந்த பாசுரத்தினுடைய சிம்பிளான அர்த்தம். இது நம்மளாம் என்ன பண்ண போறோம் தெரியுமா, இதே சிம்பிளான அர்த்தத்தோட மழை பெய்ஞ்சு சரியான மண்டபங்கள் இன்னும் வரல. ஆண்டாள்கிட்ட எல்லாரும் என்னது நான் பிரார்த்தனை பண்ணணும், கூடி இருந்து பிரார்த்தனை பண்ணாதான் ஆண்டாள் செய்தாயிருக்கு. வேற அர்ச்சகரோ அத்தியாபகமோ நிர்வாகமோ இதுக்கு சம்பந்தப்பட்டவாளோ பிரார்த்தனை பண்ணா சரியாவே வராது. அவள் நிர்வாகம் தான் பண்ண முடியும். பிரார்த்தனை தான். இந்த பிரார்த்தனையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா அடுத்த மார்கழி மாதத்திற்குள் முகமண்டப, ஆஸ்தான மண்டப, துவஜமண்டப, மகாமண்டப, கர்ப்ப மண்டப, யாகசாலா மண்டப, அலங்கார மண்டப, இப்படி எல்லா மண்டபங்களும் நெருங்கி எல்லா மண்டபங்களும் பூர்த்தியாகி எல்லாம் மேற்கூரையெல்லாம் போட்டு இந்த கோவில் மிக பிரமாதமா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனையா இருக்கு. மழை இருக்கு, மழையில யாரும் வந்து 10 பேர் தான் இருக்கு, 100 பேர் தான். இந்த 100 பேர் எங்க வந்தது தங்கிறது, மழைக்கு பார்த்துட்டு சில பேர் வராது. இந்த மண்டபம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சுன்னா 1000 பேர் கிட்ட. சரி, இந்த மண்டபம் ஃபுல்லா கவர் ஆகுது யார் கையில இருக்குன்னா ஆண்டாள் கையில, பெருமாள் கையில, ஆண்டாள் இருக்காரு. சோ அந்த ஆண்டாள் மனசு வைத்தாலே ஆனால் யாரையெல்லாம கொண்டு வந்து இங்க விட்டுருவார். நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் காத்து
இந்த மண்டபங்கள் அடுத்த தனுர் மாசத்துக்குள்ள நம்மளுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னா, நம்ம அதிர்ஷ்டம் பண்ணோம்னா அடுத்த வருஷம் இருந்து பார்க்கலாம். அதிர்ஷ்டம் தான். நம்ம அதிர்ஷ்டம் இருந்து பகவானுடைய சங்கல்பமும் இருந்ததுன்னா அடுத்த வருஷம் சுவாமி சொன்ன மகாமண்டபம்லாம் வந்தாச்சு, நமக்கு அதிர்ஷ்டத்தை பார்த்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே இருக்கு. அதனால நம்ம பிரார்த்தனை ஒன்றையும் தான் பண்ணணும். அந்த பிரார்த்தனை என்னன்னா, கோபால ரத்னம், புகழீன ரத்னம், கோபாங்கனா, எவ்வளவு பாக்கிய ரத்னம். ரத்னத்துக்கு எல்லாமே பாக்கியமா இருக்கக்கூடிய கிருஷ்ண ரத்னம். அதாமகே யாரும் வம்ச ரத்னம். அந்த கிருஷ்ணன் ஆண்டாள் தோண்டிதான் வசப்படுவான், நமக்கும் வசப்படலாம். அந்த அளவுக்கு பக்தி இருந்துதான் வசப்படலாம். ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய பக்தி நமக்கு வரணும். நமக்கு அது மாதிரி வரலைன்னா ஆண்டாலேயே சரணாகதி பண்ணி ஒன்னளவு பக்தி வரல, ஆனா உங்கள்கிட்டயே சரணாகதி பண்ணிக்கிறேன். அதாவது பொது நலமா செஞ்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தையே நினைச்சுட்டு இருக்கோம். அந்த குடும்பம் 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 சம்சாரம். ஒரு துளி அந்த குடும்பத்திலேயும் வெளில சகல ஒரு கேமாற்றமா இவ்வளவு ஜனங்களும் மழையிலையும் தண்ணியிலையும் இருக்கிறா, வர முடியல. நீயும் 3 மண்டபங்களை தவிர, ஒரே மண்டபத்தை தவிர வேற மண்டபம் இல்லை. இப்போ 5 மண்டபம் இருக்குது. எல்லா கோயிலும் காட்டிலும் இந்த கோவில்ல அனுதினமும் அருள் செய்யிருக்கு. 1000 கட்டங்கள்னால ஒரு சுவாமி செய்திருக்கிறா. அவ உட்கார்ந்து இருக்க இடம் கிடையாது, மழை பண்ணிக்கலாம். ஸோ அருளிச்செயல் கேட்கணும் உனக்கு, நாங்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த வழியை ஏற்படுத்தி தரணும். தான் நோன்பு. நோன்புன்றதன் பலன் என்னன்னா, அந்த பலன் எங்களுக்கு கிடைக்கும். ஆண்டா சொல்ற மாதிரி இதெல்லாம் எதுக்காக நாங்கள் பண்றோம்? பலன் கிடைக்கும். என்ன பலன்? உங்களுடைய அருள் கிடைக்கணும், உங்களுடைய கிருபை கிடைக்கும். அந்த கிருபை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த குடும்பத்துக்கு எப்போது இருக்கு. பட் இந்த கோவில் ராஜகோபுரம் மகாமண்டபம் தான் வந்ததுன்னா நாங்கள் இன்னும் கவலைப்படாம உட்காந்து செய்வோம். இத்தனை ஈரத்தில் நிற்கும்போதே வல்லனோ யாரோ நம்ம யாரோ. பட் அங்க ஈரத்தில் நிற்கும் போது நமக்கு என்ன தோன்றது? ஐயோ அவன் இந்த நாளைக்கு வரணுமே, இதெல்லாம் வச்சுட்டாது மன சாதெல்லாம் கருக்கும் உடனே மழை ஒத்துக்காது. இதுதான் தாயார் ஆண்டாளுடைய. அதனால எல்லோரும் சேர்ந்து ஏகோபிச்ச முறையில இன்னைக்கு ஏகாதசி, அடுத்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசியில நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். என்ன பிரார்த்தனைன்னா, கிஞ்சித மனோத பாக்கியத்தை மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கலாம். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது ஒரு பெரிய அணுகுண்டு விமானம். அது பாம்பிளாஸ் மாதிரி வெடிக்கணும். அந்த 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 பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும்? ஆண்டாளுக்குன்னா, அம்மா நீ அடுத்து தனு மாசத்துக்குள்ள எப்படியாவது எப்படி செய்வதோ தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு சித்திக்கும். இந்த கோவிலா அப்படின்னு சொல்லணும். எங்க வேணாலும் உட்கார்ந்து திருப்பாவை செய்யணும், எங்க வேணாலும் உட்கார்ந்து அத்தியான உட்காந்து கேட்கலாம், எந்த மண்டபத்துக்கு வேணாலும் பெருமாள் எல்லாம் அவளையே இல்லை. அந்த மாதிரி மண்டபங்கள் நமக்கு உட்படுத்தலாம். நம்மளால இவ்வளோலாம் செய்ய முடியுமா? அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தவற்றின் பட்டா ராமதூத கிருபாசிந்தோ மக்காரிகள் சாதகம். ஹனுமன் ஜெயந்தி வந்துருக்கு. ஹனுமான் மட்டும்தான் இதை செய்ய முடியும். கேட்டுட்டே இருக்கிறவர், நீ நினைக்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்டா அப்படின்னு மனசுல சொல்லிட்டு இருக்காரு. அசாத்திய சாதக சுவாமி, இது பெரிய அசாத்தியமான காரியம். இந்த காரியத்தை ஒண்ணு ஆண்டாள் பொறுத்து பண்ணணும், இல்ல பெருமாள் பொறுத்து பண்ணணும், இல்ல அனுமார் பொறுத்து பண்ணணும். அனுமார் நினைச்சுட்டாரே, ஆனால் எப்படி சேது பாலம் கட்டி அந்த பாதையை ஏற்படுத்தி ராவணன் கொடுத்தாரோ அந்த மாதிரி இதுக்கு யார் யாரெல்லாமோ இந்த நீச்சலத்தை எழுதுப்பா, இன்னா இனியாரெல்லாம் கிடையாது. ஆகவே மழை பெய்ஞ்சு எல்லாரும் ஈரத்தை நிற்கிறேன். அதனால அதிகமா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். சக்தி பிரஜாபிய பரிபாலயந்தா நியாயேன மார்க்கேன மகிமகீசா பிராமணஸ்ய சுகமத்த நித்யம் லோகா சமத்தா